ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை வாசித்து இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை இந்நாள் வரை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணிகளைப் போல ஒவ்வொரு வேளையும் எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கூறும் ஆண்டவரே. நீங்கள் கூற வேண்டியதை எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைக்கும்படி நீர் எங்களோடு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர், அடையாளங்களை செய்பவர். ஆமென். எல்லாருக்கும் இந்த காலங்களில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தாலும், பயங்கள் திகில் இருந்தாலும், நம் வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் சரி, திகில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே என்றார். ஏனென்றால் நாளை தினத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க துதித்துக் கொண்டே இருந்தா மட்டும் போதும். நீங்க துதித்தா எல்லா பேய்கள், நீங்க துதித்தா எல்லா பிசாசின் சக்திகள் எல்லாம் நற்மூலமாகி போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த அருமையான பாடல் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்தால், அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க போறோம். இந்த வேளையில ஆண்டவரே, கரங்களை தட்டி பாடி உற்சாகமா உண்மை ஆராதிக்கிற வேளையில அப்பா, ஆமாப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி ஆண்டவரே, நாங்கள் பாடும் பாடல்கள் எல்லாவற்றையும் கேட்கும் போது ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஜீவன் வரும் ஆண்டவரே. எங்கள் சரீர பாகங்கள் யாவும் சுகமடையவும் ஆண்டவரே, அதன் மொத்தம் நமக்கு சாட்சிய வழக்கிருப்பி தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you for this time, Lord Father. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அசைவாக பேசும் ஆண்டவரே.
வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம். அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த பாடல்ல ஒரு அருமையான ஒரு வரி இருக்கு. அல்லேலூயா. அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஆபத்து நேரம் நான் உம்மை கூப்பிடும் போது எனக்கு
பதில் உண்டு, நிச்சயமாக எனக்கு பதில் உண்டு. ஹalleluya. அந்த விசுவாசத்தோட இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் போது என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஹalleluya. ஆமென். நம்ம விசுவாசத்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்ற விசுவாசத்தால் அவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். ஹalleluya. என்னோட கூட சேர்ந்து இந்த வரி வரும். ஆபத்து நேரம் கூப்பிட்ட எனக்கு விடுதலை, ஆபத்து நேரம் விடுதலை கொடுத்து உயர்த்துவார். அவரோடு விடுதலை கொடுத்து உயர்த்துவார். என்னோடு விடுதலை கொடுத்து என்னை
ஏமாற்றங்கள், எத்தனை விடைக்கான பதில் கிடைக்காத நேரங்கள் வழியா நம்ம போயிருப்போம். ஆனா பாருங்க, கர்த்தர் வந்து அதன் மத்தியில நமக்கு அனுகூலமானதை செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதில் இந்த ஒரே ஒரு வரியை என்னோட கூட சேர்ந்து பாடிவிட்டு அது ஆரம்பிக்கலாம். இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கண்ணீர் தேற்றுவார், கண்ணீர் தேற்றுவார், Wonder send the people that down in the people. ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, எங்கள் ஆராதனைக்குள்ள வாசம் செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரோட வாய்க்குள்ள எடுத்து சொல்லலாமா? எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்திடும். எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்கள்
கடைசியாக மேல் ஆசை துதிகளின் மத்தியில் வாசம் செய். நீர் வாசம் செய். நீதிய சபையில் வாசம் செய். நீ மேல் ஆசை. வாயில தந்து செல்லாம். ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமாப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சீனாய் மலையில வாசம் செய்றீங்க, மேல்வெட்டாரையில வாசம் செய்றீங்க, நீர் மேல் நடந்தீங்க ஆண்டவரே. ஆமாப்பா, எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வலிகள், பாரங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க மாற்றி போடுங்க. பிசாசின் கட்டுகள் எது இருந்தாலும் இயேசு நாமத்தினால அதம் பண்ணி போடுகிறோம். அப்பா, எல்லாச்சும் காலத்துல கொடுக்கிறோம். அசைவடம் பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். உங்களோடு என்றென்றைக்கும் இருந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. God bless you. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தரின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பூங்காவுக்கு நம்ம போனோம்னா, முக்கியமாக ஒரு சிறுவர் பூங்காவுக்கு நம்ம போனோம்னா, அங்கே அநேக விளையாட்டு பொருட்களோடு சேர்ந்து சறுக்கு பலகை சீசான்றதை நம்ம அநேகர் பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தை மட்டும் மேலே இருக்கும், இன்னொரு குழந்தை கீழே இருக்கும், அப்படி தானே? ரெண்டு குழந்தையும் ஒரே இடத்துல இருந்து சீசா விளையாட முடியாதுன்றது நம்மளுக்கு நிறையா தெரியும், நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஒருவரை ஒருவர் முந்தி அடித்து கொண்டு மேன்மையான நிலைக்கு நம்ம வர வேண்டும் நம்ம அநேக நேரம் நம்ம யோசிச்சிருக்கலாம். இல்லைன்னா விசுவாசிகளாகிய நம்ம கூட, ஆண்டவரே நீர் என்னை எப்போதுமே வாளாக்காமல் என்னை தலையாக்க வேண்டும் என்று நம்ம அநேக நேரம் நம்ம யோசிச்சிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், வாஞ்சித்தும் இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல நமக்கு நிறைய அனுபவங்கள் தேவை என்பதற்காக கர்த்தர் நம்மை ஒரே இடத்துல வைத்து மேன்மை ஆக்குகிறது அல்ல என்பது நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? நம்ம ஒரு விசை நம்ம இரு கரங்களையும் கூப்பி, ஆண்டவரே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றால் என்ன, இதிலே நாங்கள் என்ன பாடத்தை படித்து கொள்ள வேண்டும் தகப்பனே என்று நம்ம ஜெபம் செய்வோமா? எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உலகத்தில் அநேக சத்தங்கள் இருக்கும் தகப்பனே, ஆனால் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. சத்தியத்தை புரிந்தவுடன் உம்முடைய சித்தப்படி நாங்கள் செய்ய எங்கள் விருப்பத்தையும் எங்கள் செய்கையையும் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற தலைப்புல நம்ம கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருந்து நம்ம படித்து கொள்ளுவோமா? உலக பிரகாரமாக நம்ம சீசா மாதிரி அநேக நேரம் பட்டம், பதவி, பணம், பொக்கிஷம், இல்லைனா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு கூட ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடுகிறதுக்கு அநேக நேரங்கள் நம்ம பண்ணியிருப்போம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி மேன்மையாக வைக்க விரும்புகிறார், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று ஒரு விசை நம்ம திருப்பியும் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போமா? உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 28 1வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய உனக்கு சித்தம் உண்டு என்று நீ நினைக்கிறன்னா, உனக்கு செய்ய விருப்பம் உண்டு என்று நீ நினைப்பாயானால் நீ கவனமாக கேட்க வேண்டியது ஒன்று உண்டு என்று மோசே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீ கவனமாக கேள், அதே மாதிரி உண்மையாகவே அவருக்கு செவி கொடுக்க விரும்பினால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பின்பகுதியில் என்ன போட்டிருக்குது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று மோசே அங்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முன்னால அவர் இந்த கட்டளையை அவங்களுக்கு முன்னால வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்ம 2 பொக்கிஷங்களை நம்ம பார்ப்போமா? முதலாவது பொக்கிஷம், கர்த்தர் நம்மையே மாற்ற விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக பொக்கிஷமாக மாற்றி அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது, அவருடைய பலத்த கரத்திற்குள் உங்களையும் என்னையும் அடங்கி இருந்து அவர் மேன்மையாக்க விரும்புகிறார். முதலாவது நம்மையே பொக்கிஷமாக மாற்றுகிறார். இரண்டாவது, அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை அடங்கி இருக்கும்படியாக, கீழ்ப்படியும்படியாக, நம்மை ஒரு விசை தாழ்த்தும்படியாக கர்த்தர் இன்று நமக்கு என்ன கற்பிக்கிறார் என்று பார்ப்போமா? பொக்கிஷமாக நம்மை எப்படி மாற்றுகிறார் என்றால், நமக்கு ஒரு பட்டமளிக்கும் விழாவோ உலகம் தருகிற மேன்மைப்படி ஒரு பட்டமளிக்கிற விழா அல்ல. சங்கீதம் 1வது சங்கீதத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம்,
இதுல ஒரு பட்டம் இருக்குது. முதலாவது வசனத்துல என்ன பட்டம் அங்க இருக்குதுன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்க கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு பட்டம் வச்சிருக்கிறாராம். அது என்ன பட்டம் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, அங்க ஒரு பட்டம் மட்டும் இல்ல, ஒரு பகுதியும் ஒரு தகுதியும் நம்மளுக்கு வைக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு பாடத்தை அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அது என்ன தகுதி? பட்டம் இருக்குது, அப்புறம் ஒரு பதவி இருக்குது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ற தகுதியும் பதவியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு மேன்மைன்றதை நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, பணம் இங்க எங்க இருக்குது இந்த சங்கீதத்துல நம்ம யோசிக்கலாம். நம்ம 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பணம் எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனா நம்ம செய்வதெல்லாம் வாய்ப்பது எப்ப? கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிதானே? அப்ப பட்டம், பதவி, பணம் என்ன பொக்கிஷம்? நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா? கடைசியாக, பயம் இல்லாத வாழ்க்கை யாருடைய வழியில்? கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில இருந்தோம்னா, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்று கட்டளையிட அவர் விரும்புகிறார். அப்ப இந்த 5 நம்ம இப்ப பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் கர்த்தரால் தரப்படுகிற பொக்கிஷம். நீதிமானுக்கு அவர் கொடுக்கிற இந்த பொக்கிஷம், இந்த நீதிமானின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிற வழியிலே பயம் இல்லை. அவருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இருக்குது, ஆனா அனாவசியமான பயம் இல்லை. அப்ப முதலாவது கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறது யாரு? நீதிமானை. அங்க அவன் இந்த நீதிமானுக்காக ஒரு பட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆலோசனையை வைத்திருக்கிறார், பதவியை வைத்திருக்கிறார். பணம் இல்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பதை வைத்திருக்கிறார். அங்கே மிக முக்கியமான பொக்கிஷம் கனி தருகிற ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாது அவருடைய வழியில நடக்கிற ஒரு உன்னதமான ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு திறக்க வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? பொக்கிஷமாக நம்மை மாற்றுகிறார். அடுத்து அவருடைய பலத்த கரத்துக்குள் உங்களையும் என்னையும் அடங்கி இருக்கிறதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். நம்மளாலேயே அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்மளால அடங்கி இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்று 3 விதங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது, அவர் பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும்னா, கர்த்தர் தம் கரத்தால் நம்மை வளைந்து கொண்டு நம்மை வேலி அடைக்கிறார். முதலாவது என்ன செய்கிறார்? நம்மை வளைந்து கொண்டு வேலி அடைக்கிறார். இரண்டாவது, அவர் தாமே தம் கரத்தினால் நம் காரியத்தை வாய்க்கை பண்ணுகிறார். மூன்றாவது, கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வழி விடாம, நம்ம வழுக்கி விடாம நம்ம இருப்பதற்காக கர்த்தர் தம்முடைய கரங்களில் நம்மை ஏந்தி கடைசி மட்டும் நம்மை கைவிடாது இருக்கிறார். அப்ப முதலாவது, நம்மை வளைந்து கொண்டு இருக்கிறார்னு நம்ம பார்த்தோம்ல, வேலி அடைக்கிறார். வேலி அடைத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு மேன்மைப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 139வது சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா, அதுல என்ன போட்டிருக்குது? 14வது வசனத்துல, நான் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக வழியில உண்டாக்கப்பட்டதால் உம்மை நான் துதிப்பேன். ஆமா ஆண்டவரே, என்ன மேன்மை எனக்கு? பதவியா, பணமா, பட்டமா, எதுவுமே எனக்கு இல்லையே, பொக்கிஷமா அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு நினைக்கலாம். ஆனா நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான வழியில கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். இந்த மேன்மையை இன்னைக்கு நம்ம மறந்து போயிருந்தோம்னா, திருப்பியும் மறுபடியும் ஒரு முறை நம்ம இந்த மேன்மையை நம்ம மனதில் ஆழமா பதித்து கொண்டு ஒரு சின்ன ஜெபத்தை திருப்பியும் நம்ம மனசுக்குள்ள இருந்து செய்வோமா? சும்மா ஏதோ ஜெபம் பண்ற மாதிரி இல்லாம மனதிலிருந்து செய்வோமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று அறிந்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவோமா? அப்ப பிரமிக்கத்தக்க வழியில உங்களையும் என்னையும் உண்டாக்கி அவர் மேன்மைப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிறார் என்று அதே சங்கீதத்தில் போட்டிருக்கு. ஆராய்ந்து அறிவது, நம்ம எங்க இருந்தாலும், வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்துல படுக்க போட்டாலும், எங்க போனாலும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். இங்கிலீஷ்ல he hedges us அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா வேலி அடைக்கிறார். யோபினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், பாடுகளின் மத்தியில கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வேலி அடைக்கிறார். யோபு 3:27 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, என் வழியே எனக்கு முன்னால தெரியல. யோபு சொல்றாரு, தன் வழியை காணாதபடிக்கு கர்த்தரால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாரு. வழியே தெரியாம இருக்குது இந்த யோபுக்கு. அவனுக்கு சாப்பாடு, போஜனத்துக்கு முன்னால எனக்கு பெருமூச்சு தான் ஆண்டவரே இருக்கு அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறாரு. அப்ப பாடுகளின் மத்தியில கூட கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து இந்த யோபையும் மேன்மைப்படுத்தினார். அப்படிதானே? இந்த யோபுக்கு 1-3 அதிகாரத்துல வாசிக்கிறோம் நம்ம, அமைதி இல்லை, சுகம் இல்லை, அங்க தத்தளிப்பு நேரிட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா 42 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த யோபு முதல்ல என்ன நினைச்சாரு? கர்த்தர் வளைந்து கொண்டதுனால தான் எனக்கு தடை, ஒரு தடை மேல இன்னொரு தடை வருதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. கர்த்தர் வளைந்து கொண்டால் தடை அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் மட்டும் இல்ல, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன்னு யோபு சொல்லும் பொழுது, அவர் மனம் திரும்பும் பொழுது, அவருடைய மனக்கண் திறக்கப்படுது. அவருடைய இருதயத்திலே கர்த்தர் அங்க மாறாத சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. முன்னிலைமையை பார்க்கிலும் யோபினுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்ம அதை பார்க்கிறோம். அப்படிதானே? பட்டணத்திலுக்கும் அவருக்கு ஆசீர்வாதம், வெளியிலும் அவருக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். திரும்பியும் 10 பிள்ளைங்க அவருக்கு இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிறகு 140 வருஷம் யோபு உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக பூரண வயதுள்ளவனானான்னு போட்டிருக்காங்க. அப்ப பூரண வயதை தந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அடுத்து புலம்பலின் மத்தியில ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். புலம்பலின் மத்தியில கர்த்தர் அவனையும் வளைந்து கொண்டாராம். இங்க புலம்பல் என்ற அந்த புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி என்பவர் என்ன எழுதுறாரு? நான் புறப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு நீர் வேலி அடைத்தீர். நான் புறப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு வேலி அடைத்தீர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு நிந்தை. இது எரேமியா 15வது அதிகாரத்துல போட்டிருக்குது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நீ என்னை மேன்மையாக வைப்பீன்னு சொன்னீங்களே அப்பா, ஆனா உங்க நாம நிமித்தம் எனக்கு நிந்தை. இந்த எரேமியா 15ல அவர் சொல்றாரு, 15-16வது வசனத்துல, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு நிந்தை. பரியாசக்காரங்களோட நான் உட்காரல, ஆனாலும் எனக்கு சலிப்பு வருது. நான் என்ன செய்ய ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த எரேமியாவுக்கு, புலம்பலின் மத்தியில் இருப்பவனுக்கு, வளைந்து கொள்ளுகிற இந்த கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு வருது. என்ன வார்த்தை என்றால், தீழ்ப்பானதை அல்ல, விலையேற பெற்றதை நீ பிரித்துக்கொள். விலையேற பெற்ற என்னுடைய வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, do not utter worthless words but worthy words. அப்படின்னா நான் யாரா வைப்பேனா? ஆண்டவருடைய வார்த்தையை நீ சொல்லனா என்னுடைய வாயாய் இருப்பாய், நீ என்னோட ஸ்போக்ஸ்மேனா மாறுவ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வாயாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு யாரை பார்த்து சொல்றாரு? புலம்பலில் இருக்கிற எரேமியாவை பார்த்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்படிதானே? அது மட்டும் இல்ல, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? அவருடைய சொந்த வார்த்தையவே இந்த எரேமியா தீர்க்கதரிசியால சொல்ல முடிஞ்சது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு மேன்மைன்றத நம்ம திருப்பியும் ஒரு முறை யோசித்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எரேமியா தீர்க்கதரிசியோட நின்று விட வேண்டாம். ஆதியாகமத்துல 40வது அதிகாரத்துல இன்னொருத்தரை பார்க்கலாம்.
அவரை பார்க்கும்போது அவர் ஒரு பானை பாத்திரக்காரன். ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி மேன்மை வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். அங்க யோசேப்பும் அதே சிறைச்சாலையில இருக்கிறாரு. யோசேப்பும் அதே சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த பானை பாத்திரக்காரனோட சொப்பனத்தை அவரால் சொல்ல முடியுது. 3 நாளையில திருப்பியும் உன்னை ராஜா மேன்மைப்படுத்துவார். இது ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். மறுபடியும் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை! வளைந்து கொண்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுதினமும் நடத்துகிறவராக இருக்கிறார். பிரமிக்கத்தக்க நம்மை உண்டாக்குகிற கர்த்தர் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிபூர்ண வயதை கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். 2வது, எரேமியா தீர்க்கதரிசியை போல அவருடைய சொந்த வார்த்தையவே கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரனை போல அவனுக்கு எப்படி ஒரு மேன்மை மறுபடியும் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் மறுபடியும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய மேன்மையை நம்ம கொஞ்சம் ருசித்து பார்ப்போமா? ஏசாயா 58வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம ருசிக்க அங்க என்ன போட்டிருக்குது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் அப்படின்றது அங்க போட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்ப. ஆமாண்டவரே, என்னை வளைந்து கொண்டிருக்கிறீர், வேலியடைத்து என்னை மேன்மைப்படுத்துகிறீர், அதற்கு நன்றி. ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்டோம்னா, கர்த்தருக்கு பிரியமான அவருக்கு உகந்த உபவாசம் செய்ய நீங்களும் நானும் ரெடியா? அவருக்கு உகந்த உபவாசம் என்னன்றத ஏசாயா 58:1 நம்ம பார்த்துருக்கோம். எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து என் ஜனத்திற்கு அவர்களுடைய மீறுதலை நீ சொல்லு, பாவத்தை உணர்த்து, உன்னுடைய பாவத்தை நீ உணர்ந்து கொள். முதலாவது உகந்த உபவாசம் கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது கர்த்தருடைய கிருபையால அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறது மட்டும் இல்லை, உன்னிடத்தில் தோன்றுகிறவர்களையும் நான் நடத்துவேன்னு சொல்லுகிறாரு. ஏசாயா 58:12 நம்ம பார்க்கிறோம். உன்னிடத்தில் தோன்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தலைமுறையாக பாழாய் கிடக்கிறத கூட கட்டுவாங்களாம், திறப்பானதை அடைப்பார்கள். அப்ப கர்த்தர் வளைந்து கொண்டு வேலி அடைத்து மேன்மைப்படுத்துகிறவர்களை எப்படி ஆக்குகிறாரா? உங்களையும் என்னையுமே அவருடைய நாமத்தின் நிமித்தம் அநேக இடங்களில் வேலி அடைக்க, அநேக இடங்களில் கேப்பில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்றாராம். ஆவிக்குரிய பிரகாரமாக திறப்பின் வாசலில் நிற்பதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரயோஜனமான பாத்திரமாக மேன்மைப்படுத்துகிறார். இதைத்தான் லூக்கா 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஆனாலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நீங்க சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அங்க எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆக்கி உங்களையும் என்னையும் நீதிமான்கள் ஆக்கி உங்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான். அப்ப முதலாவது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருந்தோம்னா அவர் நம்மை வளைந்து கொண்டு மேன்மைப்படுத்துகிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அப்ப சீக்கிரத்திலே உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஏசாயா 58 திருப்பியும் நம்ம மறுபடியும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். 2வது மிக சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது வளைந்து கொண்டு வேலி அடைக்கிறார். 2வது தம்முடைய கரத்தினால் அவர் வாய்க்கும்படி செய்கிறார்.
நம்மை பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் அல்ல, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களை கர்த்தர் ஒரு ஊமைப்படுத்துகிறார், ஒரு பேரபிளா சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல்லி கொடுக்கிறார்? மத்தேயு 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, காற்று அடிச்சது, மழை சொரிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். மழை அப்படி பெஞ்சுதான், ஆனாலும் அந்த வீட்டின் மேல அது மோதியது. மோதினாலும் அந்த வீடு அங்க விழல. ஏனென்றால் அஸ்திபாரம் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. அப்ப நீங்களும் நானும், ஆண்டவரே என்னுடைய காரியத்தை நீங்க வாய்க்கை பண்ணி என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு அநேக முறை நம்ம ஜெபித்திருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக, கன்மலையின் மேல் நம்ம வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கோமா? இல்லை நான் மணல் மேலே மட்டும் நம்ம கட்டுறோமா, மண்ணு மேலே கட்டுறோமா, கன்மலையின் மேலே கட்டுறோமான்ட்டு இன்னும் ஒரு விசை நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போமா? சீர்தூக்கி பார்க்கும் பொழுது உங்க கண்லையும் என் கண்லையும் இருக்கிற உத்திரத்தை நம்ம உணர்ந்து கொண்டு அதை எனக்கு எடுத்து போட்டுட்டோம்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள முடியும். இது நம்ம ஒரு முறை நம்ம சீக்கிரமா நம்ம சீர்தூக்கி பார்ப்போமா? ஒரு சிறிய காணிக்கை ஆனாலும் சரிதான், பெரிய காணிக்கை ஆனாலும் சரிதான், ஒப்புரவாக வேண்டும். யாரோடு? சகோதரரோடு. ஒரு சிறிய ஜபமாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஜபமாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்தவங்க மட்டும்தான் ஜப லிஸ்ட்ல இருக்கிறாங்களா, இல்லைன்னா நம்ம சத்துருக்களும் அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்துருக்கோமான்றத நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். சேர்க்கலைன்னா இந்த உத்தரத்தை நம்ம கண்ணில் இருந்து எடுத்து போட்டுட்டு அவங்க பேரையும் நம்ம ஜப குறிப்பை, சிறிய ஜபமோ பெரிய ஜபமோ நம்ம அந்த குறிப்பில் நம்ம சேர்த்து கொள்ளுவோமா? அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய வேலையா இருக்கலாம், சிறிய தேவையோ பெரிய தேவையோ நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியுமா? முடியும். ஏன்னா நாளைக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாளைக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு உள்ள காரியங்களுக்காக நம்ம கவலைப்பட்டோம்னா அதில் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு கூட நான் உங்களுடைய சன்னிதானத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? அங்கே ஒரு சின்ன தேவையா இருந்தாலும் பெரிய தேவையா இருந்தாலும் இன்று நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுற பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது? மேன்மையானா எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு நம்ம இனிமே அனாவசியமான கவலைகள் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். அப்படிதானே? சிறிய பொக்கிஷமா இருக்கட்டும், பெரிய பொக்கிஷமாக இருக்கட்டும், நம்ம இனிமே 2 எஜமானுக்கு ஊழிய செய்ய போகுவது இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் சேவிக்க போகிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம சொல்லுவோமா? இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு மேன்மையான காரியத்துக்குள்ள குடும்பமாக நம்ம ஒரு விசை சிறிய காரியத்துலனாலும் சரிதான், பெரிய காரியத்துலனாலும் சரிதான், நம்ம அடி எடுத்து வைப்போமா? கடைசியாக கர்த்தர் நம்ம எப்படி மேன்மையாக வைக்கிறார்? வளைந்து கொண்டு மேன்மையாக வைக்கிறார். வேலி அடைத்து அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்கை பண்ணி மேன்மையாக, அவரே கன்மலையாக இருந்து நம்முடைய காரியத்தை அவர் முடித்து கொடுத்து அவர் நம்மை மேன்மையாக வைக்கிறார். கடைசியாக வலுவாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் கடைசி வரையும் வலுவாதபடி அவர் நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் வலுவாதபடி நிலை நிறுத்தும் பொழுது ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் முள் இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் முள் இருக்குது, ஏன் சரீரம் இருக்குது ஆண்டவரே, சரீரத்தில் முள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்லுகிறார். நான் என்னை குறித்தே அதிக மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காக என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. 3 முறை நான் அதை எடுத்து போடுங்கன்னு கர்த்தரை நோக்கி நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் என்ன பதில் கிடைச்சது? இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பதில் தான். 9வது வசனத்துல என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆனா அதோட முடியல. பரிசுத்த பவுல் அந்த வசன கடைசியில என்ன சொல்றாரு? அதனால கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் என் பலவீனத்தை குறித்து சந்தோஷத்தோடு நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த சந்தோஷத்தோடு பலவீன
பலவீனத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம ஒருவேளை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நல்ல போராட்டத்தை போராட உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடும் போது இது வெறும் முள்ளு மட்டும் கிடையாது, நீதியின் கிரீடம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டு இருக்கிறதுன்றத நம்ம 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். முள்ளு மட்டும் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க நீதியின் கிரீடமும் வச்சிருக்கிறீங்கன்னா என்னையும் உங்களையும் கர்த்தர் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரராக கர்த்தர் வனைய விரும்புகிறார். கர்த்தர் வனைகிறார், வளைந்து கொண்டு வேலியடைக்கிறார். அவருடைய கரத்தினாலே அவரே கண்மலையாக இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கடைசி மட்டும் வலுவாதபடி உங்களையும் என்னையும் அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது பொக்கிஷமாக உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். ஒரு முறை நம்மையே தாழ்த்தி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருந்து நம்ம இந்த வசனங்களை ஆழ்ந்த சிந்தையோடு கருத்தோடு நம்ம வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக திறப்பின் வாசலிலே நீங்களும் நானும் இன்னைக்கு இன்னொரு முறை நிற்போமா? அப்ப எல்லாரும் இருப்பாங்க நம்மளை சுத்தி. எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு சாந்த குணம், போதக சமர்த்தம், உபதேசிக்கிற விதத்தை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. வெட்கப்படாமல் உபதேசிக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, எதிர்பேசுகிறவர்களுக்கு சத்தியத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போமா? ஒரு விசை நம்ம மறுபடியும் பார்ப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைக்க விரும்புகிறார். பொக்கிஷமாக உங்களையும் என்னையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பொக்கிஷமாக மாற்றும் பொழுது நீங்களும் நானும் படித்துக்கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் வளைந்து கொண்டு வேலி அடைத்து உங்களையும் என்னையும் மறுபடியும் கனி கொடுக்கிற சுகவாழ்வு உள்ளவர்களாக மேன்மைப்படுத்துகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? கண்மலையாகிய அவர் மேல உங்க வாழ்க்கைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம்ம கட்டும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுக்க அவர் கிருபை செய்கிறார். என்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்க உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறார். இழந்து போனதை எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கூட கொடுத்து அவர் மேன்மைப்படுத்துகிறார். கடைசியாக நான் முள்ளுன்னு நினைப்பேன், நீங்களும் முள்ளுன்னு நினைப்பீங்க ஒரு சில அனுபவங்களை. ஆனா நீதியின் கிரீடம் உங்களுக்கும் எனக்கும் மேன்மையான நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றத நம்ம மறந்து போய்விட வேண்டாம். இப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம ஜெபத்தோடு பெற்றுக்கொள்வோமா? எங்களை மிகவும் நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல தகப்பனே, சத்தியத்தினால் உணர்த்தப்பட்டு வழி நடத்தப்பட்டு நீரே ஜீவன் சத்தியம் வழி என்று அநேகருக்கு தகப்பனே உம்முடைய சத்தியத்தை உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு அந்த மேன்மையான பாக்கியத்தை நீர் தருகிறீர், தரப்போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிரீடம் மட்டுமல்ல தகப்பனே, நீரே எங்களுக்கு தஞ்சம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தீர். உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீர். மீனின் வாயிலை காசை தோன்ற செய்தீர் லேசாய். இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை பிரியமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கூறியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கூறியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பொக்கிஷமாக மாற்றி நம்மை மேன்மையாக வைப்பீர் என்று நீர் எங்களுக்காக கூறியதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து நீர் எங்களுக்கு கூற வேண்டிய ஆலோசனைகளை நீர் எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. எங்கள் போகையிலும் வருகையிலும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நீர் மறைத்து எங்களை நீர் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கைகள் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் நன்மையும் செம்மையுமாக நடத்தி தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே உம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.